என வாழ்ந்து வரும் தலைமை ஆசிரியர் அவர்களே, உயரிய நோக்கத்தில் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் உன்னதமான ஆசிரியர் பெருமக்களே, தட்டான் பூச்சிகளே, முயல் குட்டிகளே, குட்டி மேதைகளே, வருகால தூக்கலே, எதிர்காலம் நீங்களே, என் அன்பினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி முடித்து பேச போகிறேன். என் தலைமை துடிக்கு பெற்ற தாயும் பிறந்த போன் நாளும் நற்றுவானினும் நடித்திருந்தனவே உணர்ந்து இப்பயிரை கண்ணீராய் பார்க்கும் கருத்த சுடுவுளமே விடுதலை கண்டது. விடுதலை பெறுவதற்கு அடித்தளமாக விளங்கியவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி என எண்ணற்ற பல தலைவர்கள் நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்துள்ளனர். அவர்களில் நான் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசவே இங்கு வந்துள்ளேன். வீரமங்கை வேலுநாச்சியார் மங்கையார் திரட்டப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்றார் வீரமங்கை வேலுநாச்சியார். அந்த மாதவத்தின் பயனாக இந்த மண்ணிலே பிறந்து வீரத்தின் இடைநிலமாக விவேகத்தின் பிறப்பிடமாக போரின் விதிமாய் திகழ்ந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்மணியும் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். ராமநாதபுரம் மன்னர் சக்கல்லி முத்தாலாம்பாள், செல்லமுத்து சேதுபதி ஆகிய இருவருக்கும் மகளாக பிறந்து ஆண்பாரிசு போல வளர்ந்தவள் வீரமங்கை வேலுநாச்சியார். வால் வித்தை, வில் வீழ்ச்சி ஆகிய கலைகளிலே சிறந்து விளங்கியவர் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். பல மொழிகளையும் கற்றார். சிவகங்கை சீமையின் பிராமியான இவர் வாழ்ந்த வாழ்க்கை வசந்தமாக இருக்கையில் இவள் அலையர் கோயில் போரில் அவர் கணவனான முத்து வடுகநாதரை ஆங்கிலேயர் படை வீரர்கள் வன்மமாக கொன்றனர். இருந்த போதிலும் வீரமங்கை கண்ணீர் விடவில்லையே. கண்ணீரை துடைத்து அதை தன் நெஞ்சில் கனலாக மாற்றினார் வீரமங்கை வேலுநாச்சியார். ஆங்கிலேயரை இந்த மண்ணை விட்டு விருப்பம் வரை நான் ஓய மாட்டேன் என்ற சபதத்தையும் எடுத்தார். 8 ஆண்டுகள் தலைமுறை வாழ்க்கை, ஆனால் அது ஓய்வுக்கான வாழ்க்கை அல்ல, ஒரு பெரும் போருக்காக திட்டமிடல். அந்த போரின் முதல் படியாக திண்டுக்கல்லில் உள்ள ஹைதர் அலியிடம் உதவியை கோரினார். வீரமங்கை வேலுநாச்சியாரின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஹைதர் அலியோ உதவ முன் வந்தார். உதவியின் முதற்படியாக ஹைதர் அலியோ 5000 படை வீரர்களை அனுப்புகிறேன் என்றார். வேலுநாச்சியாரின் சொந்த படையோ 1000. ஆக மொத்தம் 6000 படை வீரர்களை திரட்டி ஒரு பெரும் புரட்சியாக உருவெடுத்தார் வீரமங்கை வேலுநாச்சியார். சிவகங்கையை மீட்பதற்கான நாளோ வந்தது. அந்த நாள் விஜயதசமி. விஜயதசமி என்றாலே ஆயுத பூஜை. ஆயுத பூஜையை கொண்டாட ஆங்கிலேயர்கள் தயாராக உள்ளனர். ஆயுத பூஜையை கொண்டாட அவர்கள் வைத்திருக்கும் ஈட்டி, ஆயுதம், துப்பாக்கி ஆகியவற்றிற்கு சந்தன குங்குமம் விட்டு கோண்டை மதியுடன் உள்ள கிணங்கிற்குள் பேசியிருந்தனர். அதை தனது சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்ட வீரமங்கை வேலுநாச்சியார் தலைமை தளபதியான குயிலியை அனுப்ப முன் வந்தார். குயிலியோ அந்த ஆயுத கிடங்கிற்குள் சென்று அந்த கிடங்கிற்குள் சென்றார். அதை கண்ட ஒரு வீரர் பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் குயிலி தன் மீது மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டு அந்த ஆயுத கிடங்கிற்குள் குதித்து விடுகிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த ஆயுத கிடங்கிற்குள் உள்ள அனைத்து ஆயுதங்களும் தீக்கரையாயின. குயிலின் இந்த தியாக நேரத்தில் ஆங்கிலேயர்களின் அதங்கை காமலானது. மேலும் வேலுநாச்சியாரின் கொடி சிவகங்கையில் மீண்டும் வெற்றி கொடி நாடியது. வீரமங்கையின் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எப்பொழுதும் எழுச்சியூட்டும். இந்திய சரித்திரத்திலேயே வீரத்திற்கு ஆண் பெண் என வேறுபாடு கிடையாது என நிரூபித்தார் வீரமங்கை வேலுநாச்சியார். பிறந்த பிறப்பையை நலமாக்கி, பண்பினை மனிதனை வளமாக்கி, இறைந்த சேவையை நிகழ்வாக்கி, நன்றியை நெஞ்சில் மிகப்போக்கி, பேசியதோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம், இனி தேவையில்லை விளக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.